மை வித்ரியார்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நேற்றுலேருந்து மை வித்ரியார்ட்ஸ் உறவுகள் எல்லாம் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா நேற்று வர வேண்டிய கோல்டன் பேமெண்ட்ஸ் யாருக்கும் வரலை. அதனால் எல்லாருமே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்போம். ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. அந்த மீட்டிங்கில் பல முக்கியமான தகவல்கள் அவங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கம்பெனி ஓடி போயிடும், பணம் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய மீடியாஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம யாரும் நம்பக்கூடாது. மை வித்ரியார்ட்ஸ் உறவுகள் நம்ம நிறுவனத்தின் மேலே முழுசாக 100% நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சாதான் நம்மளோட நம்பிக்கை நம்ம கம்பெனியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நம்ம நம்பிக்கை எப்போவுமே வீண் போகாது. அதுக்கு அவங்க ஒரு 10 காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு நியாயமான காரணம் தான். நீங்களும் அதை யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலும் அலுவலகம் இருக்குது. ஜோனல் ஆஃபீஸ் எல்லா மாவட்டத்துலேயும் வச்சுருக்குறாங்க. நம்ம நம்மளுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஜோனல் ஆஃபீஸில் நேரில் போய் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி பணம் கொடுக்காம ஓடி போக முடியும்? இதை நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். மை வித்ரியார்ட்ஸ் உறவுகள் நம்ம நிறுவனத்தின் மேலே முழுசாக 100% நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சாதான் நம்மளோட நம்பிக்கை நம்ம கம்பெனியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நம்ம நம்பிக்கை எப்போவுமே வீண் போகாது. அதுக்கு அவங்க ஒரு 10 காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு நியாயமான காரணம் தான். நீங்களும் அதை யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலும் அலுவலகம் இருக்குது. ஜோனல் ஆஃபீஸ் எல்லா மாவட்டத்துலேயும் வச்சுருக்குறாங்க. நம்ம நம்மளுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஜோனல் ஆஃபீஸில் நேரில் போய் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி பணம் கொடுக்காம ஓடி போக முடியும்? இதை நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். 2வது பாயிண்ட்டு, தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர் இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்தில் கூட ஸ்டோர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோர்ஸில் நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணுறீங்க, பொருட்களை வாங்குறீங்க. அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனி ஓட முடியுமா? இதையும் உங்கள் யோசனைக்கே விட்டுருது. 3வது பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 90க்கும் அதிகமான உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அவ்வளோ உற்பத்தி பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அவங்க அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களா, அல்லது கம்பெனியை அப்படியே விட்டுட்டு ஓடி போவாங்களா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 4வது பாயிண்ட்டு, 6 இடங்களில் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலைகள் பக்கத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் நேரடியாக போயிட்டு தொழிற்சாலையில் விசிட் பண்ணலாம். 5வது பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் முழுவதும் 9 இடங்களில் ஹப் இருக்குது. அந்த ஹப்பையும் பல பேர் நேரடியாக போய் பார்த்துருக்கிறீங்க. அந்த ஹப் ஓப்பனிங்க்கு நீங்களாம் போயிருப்பீங்க. அந்த ஹப்பில் நேரடியாக போய் பொருட்கள் வாங்குறவங்க கூட இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஹப்ஸ் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு பொருட்களை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஓடி போக முடியுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். 6வது பாயிண்ட், பொருட்களை கொண்டு செல்கிறதுக்கு 10 படா தோஸ்த் வாகனம் இருக்குது. ஏன்னா நம்ம பொருட்கள் ஆர்டர் பண்ணால் அந்த பொருள் கையில் சேர்றதுக்கு கொரியரில் அனுப்பும்போது ரொம்ப டிலே ஆகுது, ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் எம்டி 10 வண்டியை நம்ம நிறுவனத்துக்காகவே வாங்கி நிறுவனத்தில் உள்ள பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேண்டியே வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பக்காவாக நம்மளுக்கு பொருட்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஓடி போகுமா? 7வது காரணமாக என்னென்னா, நிறுவனத்தோட ஆப் தினசரி செயல்பாட்டில் இருக்குது. இன்னும் நமது வருமானத்தை நம்ம இன்னும் வருமானம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்கோம், கேப்சா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஆப் எப்போவுமே நின்று போகலை. கேப்சா வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் கேப்சா வரலை. அதுக்கான காரணங்களும் ஆப்பில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட கேஒய்சி அப்டேட்டு இந்த மாதிரி வேலைகள் நடந்ததுனால அன்றைக்கி ஒரு நாள் கேப்சா வரலை. அன்றைக்கி கூட நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே சிங்கிள் கேப்சா கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த நாளுமே சிங்கிள் கேப்சா கொடுத்தாங்க. நம்ம மக்கள் அனைவரும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ஆப் வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம். ஆனால் ஆப் செயல்பாட்டில் இருக்கும்போது நாம் எதுக்காக நம்ம கம்பெனி மேலே டவுட் படணும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 8வது பாயிண்ட்டு, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை மாலை நேரத்தில் வந்து அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுட்ருக்குங்க. எல்லா மெம்பர்ஸும் அதில் போய் கலந்துக்கிறாங்க. அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க. இல்லை பல இடங்களில் வந்து கூகுள் மீட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. கூகுள் மீட்டு, டெலகிராம் மீட்டிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே அதில் அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க எந்தெந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாமோ எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கவுங்க டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக கம்பெனி வந்து இந்த கண்டினியூவாக இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்தணும்? ஓடி போகிற கம்பெனி வந்து கதவை அடைச்சிட்டு ஓடி போவாங்களா? இல்லை தினசரி மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க டவுட்லாம் கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, பிற மாநிலத்திலையும் நிறுவனங்கள் வந்து அலுவலகங்கள்லாம் இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல உள்ள மெம்பர்ஸும் வந்து அந்தந்த ஸ்டோர்ஸில் போய் அவங்கவுங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இவ்வளோ சொத்துக்கள் வாங்கி போட்டுட்டு இவ்வளோ பொறுப்புகளை விட்டுட்டு நிறுவனமோ அல்லது எம்டி சாரோ ஓடி போவாங்களா? ஓடி போகிறதுக்காகவா ஒரு மனிதன் வந்து தனியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்துக்கள் இவ்வளோ பொறுப்புகளை நமக்காக செய்வாருன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் மேலே சொன்ன எல்லா தகவலையும் வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள். யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், நம்ம நிறுவனம் வந்து 100% நம்பிக்கையான நிறுவனம். இது மக்கள் நிறுவனம், மக்களுக்காக நிறுவனம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரிம்மா, நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி, ஏன் பேமெண்ட் இவ்வளோ லேட்டாக போடுறாங்க அப்படிங்கிறது தானே. இந்த கம்பெனி ஆரம்பித்து 3 வருடம் முடிய போகுது. இந்த 3 வருஷத்தில் இந்த 4 மாதமாக தான் நம்மளுக்கு பேமெண்ட்டில் பிரச்சனையோ தவிர, அதுக்கு முன்னாடி கம்பெனி ஒரு வாரம் கூட லேட் பண்ணாமல் நம்மளுக்கு பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்கு. அது இந்த கம்பெனியில் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு எல்லாமே அந்த பலனை அனுபவித்த நன்றி உணர்ச்சி இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த பயம், பதட்டம் எல்லாம் இருக்கும். பேமெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஏன் டிலே ஆகுதுங்கிற காரணமும் உங்கள் யோசனைக்கே விட்டுருதேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனம் வளர்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கம்பெனி வளர்ந்தாலே பல பேருக்கு பிடிக்காது. இந்த கம்பெனி ஒரு மக்கள் நிறுவனமாக வெற்றிகரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கம்பெனி மட்டும் வளராதுங்க, போட்டியும் பொறாமையும் சேர்ந்து தான் வளரும். ஒரு தனி மனிதன் மைவி3யில் சேர்ந்து ஒரு பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் அவங்களுடைய பொறாமையும் போட்டியுமே எவ்வளோன்னு நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு தனி மனிதனுமே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கூட இருக்கவங்களே தான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ இந்த 4 மாதம் பேமெண்ட் வராதப்போ நம்ம மைவி3 ஃபேமிலியில் சேராமல் நம்மளை பார்த்து பொறாமப்பட்ட பல உறவுகள் கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு கம்பெனி எவ்வளோ பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். போட்டியும் பொறாமையும் நிறைந்த ஒரு மார்க்கெட்டிங் உலகத்தில் நம்ம நுழைந்திருக்கிறோம். வளர்ச்சி அடைந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோட காழ்ப்புணர்ச்சி, அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தின் நெருக்கடி, சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் சதி, இன்னும் சில சமூக விரோத தீய சக்திகளின் காரணமாக நிதி மற்றும் சட்ட சிக்கல் மற்றும் வழக்குகளை சந்தித்து கொண்டு வருகிறோம். எம்டி சார் வந்து ஒரு தனி மனிதராக நின்று இந்த நிறுவனத்தை காப்பாற்றணும், 2026 நம்பர் 1 கம்பெனியாக வரணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தினசரி வாழ்க்கையில் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில காரணங்களால் தான் பேமெண்ட் வழங்குறதுல வந்து தடை இருக்குதோ தவிர, மற்றபடி பணம் கொடுக்கக்கூடாதுனோ, இந்த கம்பெனி ஓடி போயிடணும், மற்ற தீய சக்திகள் சொல்கிற நோக்கம் வந்து நம்ம எம்டி சாருக்கு இல்லை. எல்லோருக்குமே பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஆனால் நம்ம கம்பெனியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கேப்சா அடிச்சுட்டே இருங்க. உங்களுடைய வருமானம் வந்து தேக்கி வைக்கப்படுதோ தவிர கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காம போகாது. நாம் இன்றைக்கி சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு தினமும் கேப்சா அடிங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்.
நாளையிலேருந்து கோல்டன் மெம்பர்ஸ்க்கான பேமெண்ட் வர தொடங்கும். இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். எல்லோரும் நம்புங்க. அமௌண்ட் ரிசீவ் பண்ண போகிற கோல்டு மெம்பர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரை பணம் பெறாத டைமண்ட் மெம்பர், க்ரௌன் மெம்பர் எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருங்க. கண்டிப்பாக நம்ம பணம் நம்ம கைக்கு கிடைக்கும். இந்த கிடைக்கவே கிடைக்காது, ஓடி போயிடுவாங்க அப்படி சொல்கிற ஆளுங்க வந்து நம்மளோட வழிகளை பார்த்து ரசிக்கிறவங்க, அவங்க சிரிக்கிறவங்க. அவங்கள பார்த்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. நம்மளோட நம்பிக்கை எப்போவுமே வீண் போகாது. கம்பெனி மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். பொருளாதார ரீதியாக ஒரு புரட்சி செய்கிறதுக்கு கம்பெனி காத்திருக்கு. நாம் அதை அனுபவிக்க காத்திருக்கிறோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இது மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி.